இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பச்சை மிளகா, பெரிய உள்ளி வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி பழம் 2 வெட்டி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இதை உரித்து குருமா செய்யணும். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். 1 ஸ்பூன் கடுகு எரிஞ்சிருக்கும். கடுகு பொரிஞ்சது வெட்டி வச்ச பச்சை மிளகா இதில் பல்லாரி உள்ளி வதங்கினது தக்காளியும் இதோட சேர்த்துக்கணும். கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு இப்படி 1-2 மதித்து இதில் சேர்த்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கு அவிச்ச தண்ணியும் இதோட தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ குருமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு லேசாக வறுத்துக்கணும். வறுத்த மாவில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்கணும். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதும் இந்த கரைச்சி வச்ச மாவே இதில் ஊற்றிடணும். மாவு ஊற்றினதும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. குருமா கொதிச்சதும் சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.